ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். நம்ம இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட் புளிமிளகாய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எந்த ஷேப்லனாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி கட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து அதை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு பவுலில் புளியை போட்டுட்டு தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே ஊறி வந்துடும். சூடு ஆறுனதும் பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்போவும் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கேற்ப எவ்வளோ மிளகானாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் எவ்வளவு வெங்காயம் எடுத்திருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கி வர தண்டியும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தா போதும். மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம், அந்த புளியோட டார்க் கலர் கிடைக்கணுங்கிறவங்க மஞ்சள் தூள் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சில நேரங்களில் புளியில் மண் தூசு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இடையில ஒரு வாட்டி திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிலருக்கு வெங்காயம் ரொம்ப வதங்காமல் கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் பிடிக்கும்னா கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துடலாம். இல்லை நல்லா வேகணும் அப்படின்னா நல்லா புளி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஓரளவு திக்காக ஆரம்பிச்சிச்சு. திரும்ப மூடி போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வச்சுக்கலாம். பழைய சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃபைனலாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் சுவையை அதிகப்படுத்தும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான புளிமிளகாய் ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு கூட்டாகவோ இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கவோ எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.